சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜய் விவகாரத்தில் அவங்க மனைவி கிட்டத்தட்ட ஒரு 12 பக்கத்துக்கு செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனு போட்டிருக்காங்க. இனிமேலும் உன் கூட வாழ முடியாது, ஆளை உடுப்பா சாமி, பொறுத்தது போதும், நானே எவ்வளோ பசங்களுக்காக பொறுத்து பார்த்தேன், நீ அடங்குற மாதிரி தெரியல, இனி எனக்கு இவனோட வாழ முடியாது, டைவர்ஸை கொடுங்க அப்படின்னு செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ரொம்ப தெளிவாக இருக்குது. பெட்டிஷனர் வந்து சங்கீதா விஜய், ரெஸ்பாண்டன்ட் வந்து ஜோசப் விஜய் சந்திரசேகர் அப்படின்னு போட்டு நீலாங்கரை வீட்டு அட்ரஸில் போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக இவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, என்னென்ன குழந்தைகள் இருக்காங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், எல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பெட்டிஷன் வந்து 12 பக்கம். இந்த பெட்டிஷனில் 11வது இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. இன் April 2021 the petitioner discovered that the respondent was involved in an adulterous relationship with an actress. This caused deep emotional pain and mental suffering amounting to betrayal and violation of marital trust. அதாவது திருமண பந்தத்தின் மீதான நம்பிக்கையை ஏமாத்திருக்காரு. 2021லயே சங்கீதா சொல்றாங்க, ஏப்ரல்லே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஒரு நடிகையோடு தொடர்புல இருந்தார் அப்படின்னு. எந்த நடிகை அப்படின்னு அரசியல் புரசலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நயனா நாகேந்திரன் கூட சொன்னாரு. ஆனா அதே நடிகையில வேற நடிகை அப்படின்றத நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். இதை நான் பல முறை கண்டித்தேன். அதாவது இந்த நியூஸை கேட்கும் போது எனக்கு வெக்கக்கேடா இருக்கு. மார்னிங் நியூஸ் பார்த்தோன்னா கள்ள தொடர்பு, மனைவி வந்து கண்டிச்சாங்க, அதை கேட்கல, அதை மீறி தொடர்பு ஏற்பட்டது, அதனால வெட்டி கொலை அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண நியூஸ் பார்ப்போல, அந்த மாதிரி ஒரு கட்சியோட தலைவருடைய குடும்ப வாழ்க்கைன்றது இவ்வளோ தூரம் நாரி கிடக்கு. நீ இவர் வந்து சொல்றாரு, பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்பு, நம்புங்க, தாவே கால இருக்கவங்கள நம்புங்க, பெண்களுக்கு எவ்வளோ அழகா பாதுகாப்பு கொடுக்குறாரு. Though the respondent initially assured that he would end the relationship, he continued the adulterous association without remorse, subjecting the petitioner to prolonged mental cruelty. அதாவது அவங்கள்ட்ட பேசுறாங்க, எப்பா நீ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துருன்னா அவர் வெளியே வரலாம் தயாரா இல்லை, இன்னும் மோசமாக அவர் நடந்திருக்கிறாரு, ரொம்ப குரூயலா நடந்திருக்கிறாரு இந்த பெட்டிஷனர்கிட்ட. இது குறித்தெல்லாம் பேசும்போது அதுல நான் படிச்ச பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பிசிக்கலா பிளஸ் மென்டலா, அதாவது நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இதனால் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா 14வது பாயிண்ட்ல சொல்றாங்க, the respondent thereafter increasingly neglected the petitioner emotionally, mentally and physically. He withdrawn from conjugal relations, excluded her from his social and professional life, deliberately distanced himself. ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம் என்ன, இந்த அம்மாவை வந்து மென்டலா, எமோஷனலா, பிசிக்கலா ஒதுக்கி தள்ளிட்டு, இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதே வீட்டுக்குள்ள இந்த அம்மாவை, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், நான் என் வேலையை பார்ப்பேன், நீ உன் வேலையை பாரு, பசங்களுக்காக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஒரு எமோஷனல். அந்த அம்மா 15வது பாயிண்ட் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. 2021ல இருந்து the respondent has emotionally withdrawn, treated the petitioner with verbal disdain and subjected her to constructive disdain. இதுல முக்கியமான விஷயம், forcing her to live separately within the matrimonial home. அந்த கல்யாணம் வந்த அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து தனியா செப்பரேட்டா இரு. இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல வந்து இல்ல, விஜய் வந்து அப்பா அம்மாவை துரத்தி விட்டாரு, பொண்டாட்டியை துரத்திட்டாரு, பசங்க இல்ல, வீட்டுல அவரும் அந்த நாய்க்குட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு. நான் கூட சரி இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு போகுது, ஏதோ பேசுறாங்க அப்படின்னு. ஆனா இது ஆதாரபூர்வமான உண்மையிலே ஒரு சைக்கோ தான் போல இருக்கு. சொந்த பொண்டாட்டியவே இப்படி நடத்தியிருக்காரு. நீ வந்து இந்த இது வரைக்கும் நான் வந்து மரியாதை குறைவா யாருமே பேசினது இல்லை, ஆனா சொந்த பொண்டாட்டி நீ இந்த அளவுக்கு நடத்தியிருக்க அப்படின்னா உனக்கு என்ன மரியாதை, நீ என்ன கட்சி தலைவர் நான் கேட்கிறேன். அது இப்ப இல்ல, அதாவது பிட்வீன் செப்டம்பர் 2021 அண்ட் பிப்ரவரி 2022 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த பிரச்சனை பயங்கரமா பெருசாகும் போது அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்து இதை வந்து ஒரு அமிக்கபிளா சால்வ் பண்றதுக்கு கவுன்சில் வச்சு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எந்த முயற்சியுமே எடுபடல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நடிகை தான். அந்த நடிகை இதுல என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இவர் அரசியலுக்கு போறாரு அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த நடிகைக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு வேற எம்ஜிஆர் இல்லையா, எம்ஜிஆர் அடுத்து எப்படி ஒரு ஜெயலலிதா, நம்மளும் அந்த எம்ஜிஆர், இந்த எம்ஜிஆர் அடுத்து நம்ம ஒரு ஜெயலலிதாவா வந்துடலாம். நம்ம ஜானகியை கவுத்து விடவே கூடாது. ஆமா, ஜானகியை கவுத்துட்டு இந்த ஜெயலலிதா, இவ கலியுக ஜெயலலிதா இந்த அம்மா வந்துடலாம் அப்படின்னு இவங்க பிளான் போட்டிருக்காங்க. அதனால பல முறை கண்டிச்சும் அதுல ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க தொடர்ந்து ஒன்றாக வெளியே போவது. 16வது பாயிண்ட், the respondent continue to travel abroad and attend public events with said actress. அந்த நடிகையோட தான் போயிருக்காங்க. குறிப்பிட்ட நாங்க சொன்ன அந்த நடிகையுடன் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு போறதும் பப்ளிக் ஈவென்ட் அட்டெண்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸை வெளியிடுறது, அந்த போட்டோஸை வெளியிடுறது போது தான் நம்ம கனெக்ட் ஆகும். யாருடைய விஜய் அவர்கள் எந்த நடிகையோட போட்டோ வந்து வெளியிட்டாரு, டெல்லி போனாரு, தனி பிளைட்ல போனாருன்னு சொன்னப்பெல்லாம் ஐயோ அபாண்டமா பேசுறீங்களே, அதுக்கான ஆதாரம் கூட அப்ப கொடுத்தாங்க. இங்க
பாருங்க போறாங்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் நம்பல. இப்போ அந்த அவங்க விஜய் அவங்களுடைய மனைவியை இப்போ ஊர்ல இருக்க பொம்பளைங்களெல்லாம் எவ்வளோ மோசமா கமெண்ட் பண்றீங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 2021 காலகட்டத்திலேயே இந்த நடிகையோட சேர்ந்து ஒரு வெளிநாடு போறது, அந்த நடிகை அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க, இதை அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட வச்சு இரிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் முக்கியமான விஷயம். அது வேற யாருக்கும் தெரியாது, விஜய் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியுற மாதிரி அவங்க வந்து வைக்கிறது வேணே. இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கையை மட்டும் வச்சுட்டு எடுக்கிறது, காலை மட்டும் வச்சு போட்டோ எடுக்கிறது, எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சங்கீதா அவர்களை இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்துக்கிறது. அதாவது பர்சனலா அவங்களை வந்து எமோஷனலா டேமேஜ் பண்றது. பத்தியா, உன் ஆள் என் கூட தான் இருக்கான், என் கையில தான் இருக்கான், நீ என்ன வேணாலும் நீ வந்து சொல்லிக்கோ, நீ வந்து கவுன்சிலிங் போங்க, நீங்க உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க, ஆனா நான் விட மாட்டேன், அவர் என்ன விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்க எமோஷனலா வெறுப்பேற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் 17வது பாயிண்ட் தான். அதாவது the respondents continued open association with the actress caused emotional agony to the petitioner and embarrassment to the children among their friends, social circle and on social media. அதாவது அந்த பிள்ளைகளுடைய சோஷியல் சர்க்கிள்குள்ள இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. 2 குழந்தைக்கு தகப்பன், எவ்வளவு பெரிய பையன் எவ்வளவு பெரிய பையன் இருக்கா, எவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு விவரம் தெரியக்கூடிய வயசு பசங்க உங்களுக்கு இருக்கிறது, அதாவது விஜய்க்கு இருக்கிறது விவரம் தெரியக்கூடிய வயசு பசங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா இந்த மாதிரி வயசுல, இந்த வயசுல உனக்கு இது தேவையா? இப்போ உன்னை நம்பி உங்க கட்சிக்கு வேற நாங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு, நான் வந்தா ஐயோ பொய்யே எனக்கு என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி என்ன நடிப்பு. இப்போ எவ்வளவு தூரம் உண்மைகள் வெளியே, இந்த ஒரு உண்மையே நம்மளுக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு, இன்னும் பல உண்மைகள் சாட்சியோட வெளியே வந்தா எப்படி இருக்கும்? அது முக்கியமான 19வது பாயிண்ட். இன் 2024 கட்சியெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ரெஸ்பாண்டன்ஸ் கண்டினியூடு அல்டீரியஸ் conduct and repeatedly social media controversies and cause constitutional mental torture to the petitioner. Despite her silence to avoid public scandals, the petitioner through her counsel exchanged several notice and correspondence between August 2024 and February 2025 hoping for an amicable resolution. அந்த அம்மா சொல்லுது, நீ அவரோட தான் இருக்கிற, அது வெளியே தெரியாமல் சைலண்ட்டாக அவங்க வந்து ரெஸ்பாண்டாக, அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு பப்ளிக்காக சோசியல் இஷ்யூவில் கான்ட்ரவர்சியாக மாறி ஒரு டார்ச்சராக மாறுது பெட்டிஷனருக்கு அப்படிங்கிறது வந்து பொதுவெளியில இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேசப்படுறாங்க. இந்த நடிகையோட விஜய்க்கு தொடர்பு, இந்த நடிகையோட அவர் போறாரு வராரு, இந்த மாதிரி போட்டோஸ் வெளியாகுது அப்படின்னு தொடர்ந்து இந்த விவாதம் நடைபெறுது பார்த்தீங்களா. இது அவங்களுக்கு வந்து மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் வலியுறுத்தி இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி இதில் குறிப்பாக அவங்க ஏன் அந்த வருஷத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இது வரைக்கும் எப்படி இருந்துட்டு போ, ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட, ஒரு கட்சியோட தலைவராக இருக்கு, அப்போ இனிமேல் நீ தான் ரோல் மாடலாக இருக்கணும். தொலைஞ்சது தொலையுது, இனிமேல் அந்த தரித்திரத்தை விட்டுட்டு ஒழுக்கமாக குடும்பத்தை பாரு, அரசியல் பண்ணு, ஒழுக்கமாக இருன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு அரசியலை விட, கட்சியை விட, என்னை நம்பி சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த தற்குறிங்க, அந்த அணிலுங்களை விட எனக்கு அந்த நடிகை தான் முக்கியம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிருக்கார், சாரி நடிகை பின்னாடி சுற்றிருக்கார். அதாவது the petitioner therefore prays that his honorable court may be pleased to pass a judgment and decree dissolve the marriage டிசால்வ் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து இந்த திருமண பந்தத்தை நீங்க வந்து ரத்து பண்ணிருங்க. இதுல ரெண்டாவது அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு அந்த நீலாங்கரை வீட்டுல எனக்கு உரிமை இருக்கிறது. grant the petitioner right of residence at the matrimonial home situated at the நீலாங்கரை சென்னை 600115 until final disposal of this petition or until an equivalent alternative accommodation. அதுக்கு நிகரான ஒரு அகாமடேஷன். நாம என்ன நினைச்சோம், அம்மா போயிருச்சுன்னு நினைச்சோம். ஆக்சுவலி அந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருக்க விடாம துரத்தி இருக்கிறாங்க. அந்த அம்மா என் வீட்டை கூட இல்ல, சங்கீதா விருப்பப்பட்டு போகலைங்க. அந்த பெட்டிஷனை படிச்சு பார்த்த வரையும் அந்த அம்மா என்னன்னா தெரிஞ்சு போச்சு, இவர் அஃபேர்ல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. பல தடவை இந்த அம்மா வந்து கண்டிச்சிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு. கட்சி ஆரம்பிச்ச பிறகும் திருந்தலை. இங்க இருந்தா இந்த நியூஸை பார்த்து 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 நம்ம பசங்க பாதிக்கப்படுவாங்க, நம்மளோட பசங்களுடைய எதிர்வாழ பாதிக்கப்படும், அவங்களுடைய உறவு அதாவது படிப்பு பாதிக்கப்படும். இங்க இருந்து நம்ம வெளியூருக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த அம்மாவும் வாண்டடா போல, இவரா வெளியே அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிசிக்கலா மென்டலா எல்லா டார்ச்சரையும் கொடுத்து இந்த அம்மா இங்க இருந்துக்க வேணாம், இருந்த பசங்களும் கெட்டு போயிடும். ஏன்னா ஒரு விவாதம் நடக்கு இல்லையா, இனி ஒரு செலிபிரிட்டியோட பையன் அப்படின்னும் போது அவங்க கிட்ட கேட்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் தான் அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருந்தும் அதை குறைக்காமல் மேலும் மேலும் அதிகப்படியாகவே அதை வளர்த்து எடுத்திருக்காரு விஜய் அப்படின்றது இது மூலயமா இருக்கு. இனியும் பொறுத்துக்க முடியாது. இப்போ ஒரு கட்டத்தில் இவர் என்ன ஆயிடுவார்னா மொத்தத்தையுமே அந்த அம்மாக்கு தாரவாத்து கொடுத்துருவாரு. அப்போ இந்த பிள்ளைங்க நடந்து அதேதான் அந்த அம்மா அதான் சொல்ல வராங்க, என் சொத்தெல்லாம் நீ இப்போ எல்லாத்தையும் மொத்தமா அவளுக்கு கொடுத்துட்டு போயிருவேன், நாளைக்கு நான் எடுத்து நிற்கிறேன். உன்னை நம்பி 2 குழந்தைங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அப்போ அந்த பசங்களுக்கு என்ன பதில் அப்படிதான். இப்போ இது சராசரியா ஒரு பெண் கேட்கறதுதான்.
ஒரு திருமண உறவுல சராசரியா ஒரு பெண் இதை கேட்கறது தான். உன்னை நம்பி 2 குழந்தைங்களை பெற்று ஆளாக்குன்னு இப்படி வேற பொம்பளையோட போறியே, இந்த 2 குழந்தைங்களுக்கு என்ன பதில் அப்படின்றது சராசரியா ஒரு பெண் கேட்கறது. இதை தான் சங்கீதாவும் கேட்கறாங்க. ஆனா இவர் என்னன்னா ஒரு கட்சி தலைவர், இவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியலை கொடுக்க போறாரு. அதாவது பெண்கள் தூய சக்தி, அந்த சக்தி எவ்வளவு பெரிய தூய சக்தி பாத்தீங்களா? பேச்சுடா பேசுனீங்க நீங்க, ஒரு விஷம சக்தி. இல்ல என்ன பேச்சு பேசுனீங்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை அப்படின்னு எப்ப நான் தெரிஞ்சது அப்படின்னா, கரூர் சம்பவத்திற்கு இவர் மேல பழி போட்டாங்களாம். அது அவரே சொல்றாரு. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுனா, சிஎம் சார் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டுனா என் மேல ஏன் பழி போட்டீங்க அப்படின்னு மனசாட்சி இல்லாம கேக்குறீங்க. ஏன் இது வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்க காலம் ஐயா. நீங்க போய் சொன்ன அடுத்த செகண்ட் அவர் முதல்வர் என்ன பேசினாரு அப்படின்றத போட்டு காமிச்சிட்டாங்க. வெக்கமே இல்லாம ஸ்கூல் புள்ள மாதிரி என்ன திட்டினா தமிழ்நாடு திட்டின மாதிரி, இந்த குழந்தைங்களாம் சொல்லல என்ன திட்டினா இவங்களை திட்டின மாதிரி. ஜூலி வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குது. என்ன திட்டினா மாதிரி தான், மற்றவங்களை கோத்து விட மாட்டேன், அதனால என்ன திட்டின மாதிரி தான், உங்களை மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. எவ்வளவு அசிங்கமானது, என்ன திட்டா தமிழ்நாடு திட்டினா மாதிரி அப்படின்னு. அதாவது எனக்கு என்ன வேதனையா இருக்கு அப்படின்னா, இது வந்து டிசம்பர் 3, 2025 வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சு இந்த மனு. நான் ஓப்பனா கேட்குறேன், ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது, பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். பட் ஆனா இங்க இவங்க சொல்லிருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ரீசன் என்ன அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், இந்த பையனுக்கு 25 வயசு, இந்த பொண்ணுக்கு 20 வயசு, 20 வயசுல ஒரு மகளும் 25 வயசுல ஒரு மகனையும் வச்சுக்கிட்டு நீ ஒரு நடிகையோட சுத்தி இருக்கிற. அது நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீ முறையா விவாகரத்து கொடுத்து. கரெக்ட். இப்போ நான் அதாவது வரேன், இப்போ எனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பே நான் போக கூடாதா? ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு, சரியா அமையல, அதுக்காக இப்போ பிரகாஷ் ராஜ் கூட இருக்காரு. பிரகாஷ் ராஜ் வந்து அதே மாதிரி தான் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு நாமளும் சொல்றோம். நீ இதை லீகலா பண்ணிருக்கணும். அதாவது வெளியே நான் நல்லவன் அப்படின்ற வேஷம் போட்டுக்கிட்டு பேருக்கு, அதாவது ஒய்ஃப், அதாவது நடுவில் விக்கிபீடியால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃப்ன்ற இடத்துல சங்கீதான்ற பேரை எடுத்துட்டு வேற நடிகையோட பேரை போட்டாங்க. அதை உடனடியே மாற்றப்பட்டது. அதான் பானம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உனக்கு வேற ஒரு பொண்ணோட வாழணும், இந்த மனைவி வேண்டாம் அப்படின்னா நீ லீகலா டைவர்ஸ் கொடுத்துருக்கணும். உனக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது, டைவர்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் போனா பேர் நாறிடும்ல. பேர் நாறதை விட சொத்து போயிடுன்னு பயப்படுறேன். அப்ப அந்த சொத்து வேணும், நல்ல பேரும் வேணும், ஆனா பொண்டாட்டிக்கு உண்மையாவும் நான் இருக்க மாட்டேன். ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், நம்ம ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவா பேசுறேன்னு கூட நினைச்சுக்கலாம். கன்சர்வேட்டிவா விட்டுருங்க, பழமைவாதி மாதிரி நம்ம பேச வேணாம். உன்னால வாழ முடியல, வேற ஒரு பொண்ணோட போனா லீகலா நோட்டீஸ் கொடுத்து. அதுதான் கேட்குறேன், லீகலா நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த பசங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கொடுத்துட்டு நீ உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போ. நீங்க இப்போ அந்த மாதிரி இல்லாதவங்களே இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ கல்யாணம் முடிச்சவங்களாம் இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா பொது வெளியில வந்து நான் நல்லவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை போட்டு வச்சுட்டு பின்னாடி இப்படி ஒரு துரோகம் பண்ற பத்தியா, இதுதான் தப்பு. எனக்கு இதுல வருத்தம் என்ன அப்படின்னா, இவர் வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப லீகலா ஹேண்டில் பண்ணாது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையை வந்து இவர் வந்து எடுத்துட்டு போகும்போது குழந்தைகளோட ஃபியூச்சரை பார்க்கல, குழந்தை ஃபியூச்சரை கண்டுக்கல, இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம், நீங்க ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டீங்க, ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சது உங்களை நம்பி லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், அவருக்கு வாமாங்க வாழ்க்கை பிடிக்கல விட்டுட்டு வந்துட்டேன், ஒரு முறையான ஒரு லீகலான ஒரு சோர்ஸ் வேண்டாங்க, ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கோங்க. இதுல நமக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே வந்து நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டா நீங்க வாழணும் அப்படின்னா கட்டாயமா நீங்க வந்து இதெல்லாம் லீகலா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாழ்ந்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் இதில் அடிஷனலாக சேர்த்து என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் போதே இல்லீகலா ஒரு பெண்ணோட தொடர்புல இருந்து உங்களுடைய கட்சி வேலையில் ஆரம்பிக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு பிறகு இது மாதிரி ஒரு நடிகை இந்த கட்சிக்கு தலைவியாக வருவாங்க, உங்களோட என்ன, உங்களுக்கு அந்த நடிகைக்கு என்ன தொடர்பு? ஒரு கல்யாணம் ஆகாத முறையற்ற ஒரு தொடர்பு. அந்த முறையற்ற தொடர்பை வச்சுக்கிட்டு அந்த நடிகை நாளைக்கு உங்க கட்சியை கைப்பற்றுவாங்க. இது கட்சியை கைப்பற்றுறது என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை தலையெழுத்து. உங்களை மாதிரி பைத்தியங்கள் இந்த குழந்தைகள்லாம் போய் அவங்கள்ட்ட மாட்டுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு நடிகை இருக்கிறாங்க, அந்த நடிகை வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ள போது ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் களைச்சு விட்டாங்க, களைச்சு விட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாளைக்கு விஜய்க்கு பிறகு அந்த நடிகை அந்த கட்சியின் தலைவி ஆகும்போது இந்த பசங்கள்லாம் அம்மா, அடுத்து சின்னம்மா, அடுத்து மூணாவதம்மா, சித்தியம்மா அப்படின்னு போய் நிப்பாங்க. அந்த சோதனை இப்போ உனக்கு ஏதாவது இதை வந்து எம்ஜிஆரை வந்து அதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெயலலிதாக்கு என்ன தகுதி இருக்கு, எம்ஜிஆரோட சேர்ந்து நடிச்சாங்க, அதனால இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நடிகைக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் விஜயோட அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க, அந்த ஒரு தகுதி போதாதா இவங்க வந்து நாடு ஆள்றதுக்கு? ஆக இவர் எம்ஜிஆர் 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 சொன்னது நான் கூட ஏதோ செய்ய போறாரு போல மக்களுக்கு, அதனால்தான் வந்து எம்ஜிஆரே ஒன்றும் செய்யலை,
அது வேற விஷயம் வைங்களேன். சத்துணவுல முட்டை போட்டாரு, அதை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ணல. சரி ஒன்று போட்டாரு. அந்த மாதிரி இவர் ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போடுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க அதை மனசுல வச்சுட்டு எம்ஜிஆர் சொல்ல, இதை மனசுல வச்சுட்டு அவரும் நடிகர், நம்மளும் நடிகர், அவங்களுக்கும் ஜானகி, நம்மளுக்கும் ஒரு சங்கீதா, அவங்களுக்கும் ஒரு நடிகை, நம்மளுக்கும் ஒரு நடிகை அப்படி வச்சுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு கூப்பாடு போட்டிருக்கீங்க. ஜோக். எனக்கு ரெண்டு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் சமூகத்தில் தமிழ் இளைஞர்கள் இப்படி ஒரு நடிகர் பின்னாடி நீங்க போறீங்களே, உங்க நடிகர் அவருடைய பர்சனல் வாழ்க்கையவே சுத்தமாகவும் ஜெனியனாகவும் வச்சுக்கல. குறிப்பாக கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகாவது அவர் வந்து தன்னை சரிப்படுத்தி இருக்கணும். அவர் அதை செய்யல. நீங்க நாளைக்கு இந்த நடிகை பின்னாடி போறீங்களா, இன்னைக்கு இந்த நடிகர் பின்னாடி போயிட்டு நாளைக்கு இந்த நடிகை பின்னாடி நீங்க போறீங்களா, முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சொல்ல முடியாதுங்க. இவங்க சங்கீதாவே திட்டினாலும் திட்டுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன். ஏன்னா பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க கூடாதுன்ற ஒரு கட்சி இருக்குதுன்னா அது இந்த கட்சி. நிறைய கட்சி இருக்கு, நிறைய கட்சி நம்ம தாக்கி பேசுறோம். பாஜக உள்ளதுலேயே மோசமான கட்சின்றோம், RSS கொள்கைன்னு. அவங்க கூட அவனை மோசமா திட்டுறது கிடையாது. ஆனா இந்த விஜய் கட்சி இருக்க பெண்களை ரொம்ப மோசமா பேசுறாங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு தில் இருந்தா திராணி இருந்தா, விஜய் மனைவி இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்கல்ல 12 பக்கத்துக்கு, எவனாவது தைரியம் இருந்தால் அதை படிச்சு பார்த்துட்டு அதில் என்ன இருக்கு இல்லைன்னு நீங்கள் மறுப்பு தருவீங்க, அவங்கள போய் நீங்கள் பேசுங்க. பேச முடியுமா? விஜய்க்காக விஜயோடைய மனைவியுமே அவங்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான். எங்களுக்கு வந்து விஜய் மட்டும் தான். ஏன்னா எனக்கு புருஷனை விட விஜய் தான் முக்கியம், என் புள்ள சாகிறத விட விஜய் தான் முக்கியம், எனக்கு காய்ச்சல் எடுத்தாலும் விஜய் தான் முக்கியம், எக்ஸாம் கேன்சல் ஆனாலும் விஜய் தான் முக்கியம். விஜய் அப்பர் வச்சிருந்தா எங்களுக்கு என்ன, எந்த நடிகை வச்சிருந்தா எங்களுக்கு என்ன, அண்ணன் ஆட்சிக்கு வரணும், புது தமிழ்நாட்டை கொடுக்கணும். இதை மட்டும் தான் பிளெயின் ஸ்டேட்மெண்ட்டாக பேசிட்டு இருப்பாங்க.